எங்கேயா கூட்டு போங்கன்னு கேட்டால் கூட கூட்டு போக மாட்டாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, அதிகமாக நான் லீவ் போட்டிருக்கேன், நீ லீவ் போடுன்னு சொன்னாரு. சரி சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் வந்து லீவ் போட்டோம். லீவ் போட்டு எங்கே போயிருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கள் ஊருக்கு தான் போயிருந்தோம். ஊருக்கு போயிட்டு எங்கள் அத்தையை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் டீலாம் குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமே இருந்துச்சு. என்னன்னா எனக்கே தெரியாம நான் ரெகுலரா போற கோயில் வந்து வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில். ஸோ அங்கே வந்து நான் இதுவரை போகாத ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் பேர் வந்து கண்டீஸ்வரமுடையார். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் தான் வந்து கண்டீஸ்வரமுடையாரா வந்து அவதரித்திருக்காரு. அவரோட வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா தேனி மாவட்டத்தில் வீரபாண்டின்ற ஊர்ல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. மதுரையில் ஆண்ட வீரபாண்டி கட்டபொம்மன் சூழ்வினை காரணமாக 2 கண்களையும் வந்து இழந்துடுறாரு. பல கோயிலுக்கு போயுமே வந்து அவர் கண்ணு வந்து கிடைக்கல. அப்ப வந்து கடவுள் வந்து அவருக்கு வந்து கனவுல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்க நீ போனே கண்டிப்பா உனக்கு கண் பார்வை கிடைக்கும் அப்படின்னு. அப்படி வந்து வீரபாண்டிய மன்னன் வந்து கௌமாரியம்மனை வேண்டி ஒரு கண்ணும் கண்டீஸ்வரமுடையாரை வேண்டி மற்றொரு கண்ணும் பெற்றதாக வந்து வரலாறுல வந்து சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனால் வந்து கட்டப்பட்டது. அதனாலதான் இந்த ஊருக்கு வந்து வீரபாண்டின்ற பேருமே வந்துச்சுன்னு வரலாறு வந்து சொல்லுது. எல்லா நார்மலா வந்து எந்த சிவன் கோயில் போனமே பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி சேம் தான் இதுவும். நானுமே அந்த பாசிட்டிவிட்டியோட கடவுளோட பிளெஸிங் வாங்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.